நேற்றிரவு ஸ்லாங்கூர் குடிவரவுத்துறை அமைச்சர், மலேசிய காவல்துறை, பொது செயல்பாட்டு படை, தேசிய பதிவுத்துறை, மலேசிய குடிமை தற்காப்பு படை மற்றும் புத்தாலிஞ்சயா ஊராட்சி மன்றத்தோடு இணைந்து புத்தாலிஞ்சயா முந்தாரிக்கோட்டில் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் மொத்தம் 597 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட குடிவரவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பங்கு பெற்ற இப்பரிசோதனையில் பல்வேறு நாட்டை சேர்ந்த 1597 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று மலேசிய குடிவரவுத்துறை துணை இயக்குநர் ஜெனரல் ஜஃப்ரி எம்போதாஹா கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் தகுந்த அடையாள ஆவணங்கள் மற்றும் கடப்பிதழ்களில் இல்லாமல் நாட்டில் வாழ்ந்து வந்தது இப்பரிசோதனையின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 11 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்களில் 472 ஆண்கள் மற்றும் 125 பெண்கள் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிடிப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் அனைவரும் மேல் விசாரணைக்காக குடிவரவு தடுப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஜெனரல் ஜாஃப்ரி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேறிகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாக்கும் நபர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மலேசிய குடிவரவுத்துறை அறிவித்துள்ளது.